சர்வாதிகாரத்தனமாக தான் நடக்குது. நான் சர்வாதிகாரம் இவர் மாதிரினாரு. இங்கே சர்வாதிகாரத்தனமாக அவங்க அமைச்சர்களும் அதிகாரிகளையும் பழி வாங்குறாங்க. நாளைக்கு இதே ஆட்சி மாற போகுது. அப்போ நாங்கள் யார் யார் அங்கே கலந்துக்கிட்டாங்க நாங்கள் கேட்கலாம்ல. நாங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம். யாரையும் இந்த மாதிரி அந்த பகுதியில் போய் கூட்டம் நடத்தி அவங்க இல்லாமல் எல்லாரும் பொதுவாக நடத்திருப்போம். கட்சிக்காரங்களை நிர்வாகிகளை வைத்து கூட்டம் நடத்தினே கிடையாது. நானே பல முறை மாநகராட்சியில் ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்கேன். எங்கள் கட்சிக்காரங்களாம் அந்த வளாகத்து வர வரைக்கும் தான் அனுப்புவோம். அந்த அரங்கத்துக்குள்ளே வெளியே உள்ளே விட மாட்டோம். மாமன்ற உறுப்பினர்களை அவங்கள மட்டும் வர சொல்லுவோம். அது திமுக மாமன்ற உறுப்பினராக இருந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, மற்ற யாரையுமே அனுமதிக்க மாட்டோம். ஏற்கனவே இவங்க ஆய்வு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க. எங்களையெல்லாம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வச்சு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இவர் மூர்த்தியும் தலைமையில் நடந்தது. நாங்கள் 3 சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துக்கிட்டோம். 5 பேர் நாங்கள் கலந்துக்கிட்டோம். மாவட்ட ஆட்சியாளர் அது முழுக்க ஆட்சி அதிகாரிகளுக்கு துவி பாடுவதாக இருந்தது. கடந்த ஆட்சியை பற்றி குறை சொல்லுவார். அப்போ நாங்கள் எதிர்த்து கேட்டோம், இது என்னங்க ஆய்வு கூட்டமா, இது என்ன பணி, என்னதுக்காக நீங்கள் கூட்டம் நடத்தீங்கன்னா, இல்லைண்ணே மன்னிச்சுங்க அப்படின்னு இதே மூர்த்தி மன்னிப்பு கேட்டார். இன்னைக்கு அவருக்கு என்னமோ மேற்கு தொகுதி இவர் கொடுத்தோன்னா இவர் பகுதியில் இருக்கிற எல்லா தொகுதியும் வெற்றி பெற்றாங்களா? முதல்ல அதை பற்றிங்க நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு, என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேற்கு தொகுதிக்கு மட்டும் இல்லை, மேற்கு தொகுதி அதிகமாக செய்யணும். மதுரை மக்களுக்கு சிறப்பு நீதியை வாங்கி தர சொல்லுங்க. அவரை வெறும் காந்தியை வச்சு என்ன செய்ய முடியும்? கட்சியில் சோறு இருந்தால் தானே பரிமாற முடியும். சும்மா ஆய்வு கூட்டம் அது கூட்டம் நடத்தினா மூர்த்தினால ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை மூர்த்தி சொந்த நீதியை கூட கொடுக்க சொல்லுவாங்க. அவரை கூட கொடுக்க சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்க போய் அவர்கிட்ட. பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி, 2026 அவங்களுடைய ஆட்சி அகற்றதான் எங்களுடைய குறிக்கோளை பற்றி சொல்றாங்க. அப்போ பாஜக கூட்டணி கூட மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்க இப்பவே இதெல்லாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ கற்பனை நாயகனாக மாறாங்க. நான் என்ன சொல்றாரு, நாங்களும் சொல்றோம், நானும் பல முறை சொல்லியிருக்கேன். எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்க, எங்களுடைய ஒரே எதிரி திமுக என்ற தீயசக்தி அழிக்கு வரை அண்ணா திமுக ஓயாது ஒழியாது. இதுதான் புரட்சி அம்மாவுடைய நோக்கம். அதே வழியில் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கார். அப்புறம் என்ன நீங்கள் இன்னைக்கு பிஜேபி போகணும் எங்க நாளைக்கு இன்னைக்கு இருக்கிறது என்ன பாருங்க, நாளைக்கு என்ன நம்ம இன்னொரு நாளைக்கு இறங்க போகிறோம். இப்போ சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறீங்களா? ஏங்க அதை போய் என்னைக்கு நடக்க போகிறது இன்னைக்கு ஏன் கற்பனைக்கு வர்ற அது நாங்கள் முதல்ல அவங்க நீ வந்துட்டோம். இனி கூட்டணி என்ன என்பது அந்த நேரத்தில் கால சூழ்நிலையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும், எங்கள் அண்ணா திமுக ஆட்சி மலரணும், இதுக்கு யார் துணை வருகிறார்களோ அவங்களை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு, விளக்கமாக சொல்லிட்டாரு. அப்புறம் போயிட்டு ஏன்ட போய் தனியாக கேட்டிங்கன்னா பொதுச் செயலாளர் கேட்டில் எனக்கு சூப்பர் பவராக இருக்கு, அது எப்படி கமுக்குமா? அது பேச்சுவார்த்தை நடந்தாலும் தப்பு இல்லை. அதாங்க எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, எடப்பாடியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் தெரியாமல் சொல்லுவாராங்க. அதெல்லாம் விவரமானவர், ரொம்ப ரொம்ப விவரமானவர் அதான் எடப்பாடியார். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையப்பட வேணாம். அடுத்து அமையது அண்ணா திமுக ஆட்சி. உங்களுக்கெல்லாம் சுதந்திரம், ஊடகங்களுக்கெல்லாம் சுதந்திரம். இப்போ மாதிரி அந்த இதெல்லாம் இருக்காது, நெருக்கடி இருக்காது, சேனல்களுக்கெல்லாம் பாதிப்பு வராது, சினிமா சுதந்திரமாயிரும். சினிமா நிறைய பேர் தயாரிப்பாளர் படத்தை வெளியிடலாம், திரையரங்கெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிற மாட்டாங்க. நம்ம திமுக மாதிரி பிடிச்சி எல்லாம் குத்தகைக்கு மாதிரி எங்களை மீறி யாரும் ஒரு படம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய படங்கள் எடுத்து பல முதலாளிகள் தெருவில் நிற்கிறாங்க, படத்தை வெளியிட முடிஞ்சிருச்சு. திரையரங்கு கிடைக்கல, குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட நடிகர் படம் வரணும்னா அவங்களுடைய அனுமதி இருந்தால் தான் அத்தனை திரையரங்கு கிடைக்கும். ஆக இதற்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்கணும், மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், அரசு ஊழியருக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா அண்ணா திமுக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையணும். எல்லாம் தகவல் யூகத்துக்கு தம்பி நான் தான் சொன்னேன். எங்கள் பொதுச் செயலாளர் பொறுத்தளவுக்கு விவரமானவர், ரொம்ப ரொம்ப விவரமானவர். யாருக்கு கொடுத்தா சிறப்பாக இருக்கும்னு நினைப்பார், அது நிச்சயமாக அது மாதிரி செய்வார். அதுல எல்லாம்
இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாலாம் கற்பனைக்கெல்லாம் போக முடியாது. வரும்போது அவர் எதை செய்யணுமோ அதை கரெக்டாகவே செய்வார். எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் செய்வார். வாழ்த்துக்கள். வாங்க. கலைஞர் நூலகத்துக்கு ஆளே வரல அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்களா? இந்த வெயில் காலமாக இருக்குது, அங்கே போனால் குழு குழுன்னு இருக்கும், அது கூட போக மாட்டேங்கிறாங்க போல. என்னன்னு தெரியல, கலைஞர் பேர் வச்சதுனால குழு குழுன்னு இருக்கும்ல, இந்த வெயில் காலம் சுட்ட இருக்குது, அப்போ கூட போக மாட்டேங்கிறாங்க போல. இப்போ அதனால் மாணவர்களுக்கெல்லாம் அங்கே படம் ஓட்ட போகிறாங்களாம், அது ஓட்டி அப்படியாச்சும் கூட்டத்தை சேர்க்க பார்க்குறாங்க. இந்த திட்டம் தான் அவங்க கொண்டு வந்தது. வேறு உருப்படியான திட்டம் மதுரைக்கு ஒன்றும் இல்லை. நடக்கிற பால வேலையெல்லாம் எங்கள் காலத்தில் போடப்பட்டது, எல்லா பாலமும் அவங்க காலத்தில் இல்லை. இன்றைக்கி பறக்கும் பாலத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான். இன்றைக்கி இந்த கட்டுகிற பாலமும் 2 பாலமும் நாங்கள் எங்கள் காலத்தில் கொண்டோம், அது ஆம வேகத்தில் நடக்குது. நாங்கள் கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை விரைவாக முடிக்க சொல்லுங்கள், அதெல்லாம் முடிக்க சொல்லுங்கள். அதெல்லாம் அமைச்சர் மூர்த்திகிட்ட நீங்கள் கேளுங்க. என்னங்க உங்களுக்கு சவால் விட்டு பேசுகிறாரு முன்னாள் அமைச்சர், மதுரை மேற்கு தொகுதிக்கு நிறைய நிதி தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல குண்டுங்குழியெல்லாம் சரிப்படுத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மதுரைக்கு நிதி வாங்கி தர சொல்கிறாரு. உங்கள் காலத்தில் எவ்வளோ நிதி வாங்கி கொடுத்தீங்கன்னு நாளைக்கு நாங்கள் மாறுதட்டி சொல்கிறோம்ல, எங்கள் காலத்தில் இல்லைன்னு செஞ்சோம்னு அவர் மாறுதட்டி சொல்லணும்ல, சொல்லுங்க. சரியான தகவலா அல்லது அரசியலுக்காக பேசக்கூடிய பரப்புரையான்னு தெரியல சார். இந்த முறை மூர்த்தி மேற்கு மாவட்ட செயலாளர் ஆயிருக்கிறதுனால செல்லூர் சார் போட்டியிட மாட்டார் சொல்லிங்களா? வேறு தொகுதியை நோக்கி அவங்களுடைய அரசியல் பயணத்தை பேசப்படுகிறது, அது உண்மையா இல்லை? நான் அன்னைக்குன்னு சொல்கிறேன், எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு பொதுச் செயலாளர் தான் சீட்டு கொடுக்கும். நான் கேட்போம் மாவட்டத்தில், மூர்த்திக்காக பயந்துட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கோழையும் இல்லை. மக்கள்கிட்ட நான் மக்கள்கிட்ட எப்போ போய் மக்களை பார்க்குறோன்னு இல்லை, மக்களோடு மக்களாக இருப்பவன். எனவே அதை பற்றி இல்லை. இவர் ஏன் அதை சொன்னேன்? 10 தொகுதி அதிமுக வெற்றி பெற போகுது. மதுரையில் இருக்க 4 தொகுதி 10 தொகுதி, எந்த தொகுதியில் நின்றாலும் நம்ம மூர்த்தி அவர் தொகுதி முதல்ல தக்க வைத்துக்கிற முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. மூர்த்தியை இவரையே அடுத்தது அவர் மூர்த்தியை அவர் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள பார்க்க சொல்லுங்க. அதான் அவர் ஜெயிக்கிறது, அதுதான் சொல்றேன். அவர்